அண்மை செய்தி, தமிழக அரசுக்கு மனித உரிமை ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. மனித உரிமைகள் ஆணையம் சார்பாக உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட மருத்துவர் செவிலியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி இந்த மனு அளிக்கப்பட்டுள்ளது. ஆபத்தான நிலையில் இருந்த கர்ப்பிணியை உயர் சிகிச்சைக்கு செல்ல விடாமல் தடுத்ததால் சிசு உயிரிழந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் செவிலியர் மீது நடத்தப்பட்ட விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவகுமார் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். தமிழக அரசுக்கு மனித உரிமை ஆணையம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கும் அண்மை செய்தி குறித்த உங்கள் தரப்பு செய்தி என்ன சிவகுமார்? அதாவது ஆபத்தான நிலையில இருந்த கர்ப்பிணிய உயர் சிகிச்சைக்கு செல்ல விடாம தடுத்த ஒரு காரணத்துல ஒரு சிசு ஒண்ணு உயிரிழந்தது. ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் அதே மாதிரி செவிலியர் மீது நடத்தப்பட்ட விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டிருக்குதுங்க. விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த தேவமணிங்கிறவர் தன்னோட 8 மாத கர்ப்பிணி மகள் சுப்புலட்சுமிக்கு ஏற்பட்ட பிரசவ வலி காரணமா கடந்த 2021 விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற முருகசேரி ஆரம்ப சுகாதார நிலையத்துல சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்கிறாரு. அப்போ அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டு சுப்புலட்சுமி ஆபத்தான நிலையில மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல அறிவுறுத்துறாங்க. ஆனா அவங்க மருத்துவமனையிலிருந்து வெளியே செல்ல விடாம தடுத்த அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் வரதராஜ் அதே மாதிரி செவிலியர் பிரபாவதி ஆகியோர் இரத்த கரையான மருத்துவமனை படுக்கையை சுத்தம் செய்து விட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சதா சொல்லப்படுது. இதனால் காலதாமதம் காரணமா உரிய சிகிச்சை அளிக்க முடியாம அந்த சிசுவானது வயிற்றிலே இறந்து போச்சு. இது குறித்து சம்பந்தப்பட்ட மருத்துவர் மற்றும் செவிலியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி தேவமணி மாநில மனித உரிமை ஆணையத்துல புகார் அளிச்சிருந்தாரு. இந்த மனுவை விசாரித்த மனித உரிமை ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் விழுப்புரம் மாவட்டம் முருகசேரி ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் வரதராஜ் அதே மாதிரி செவிலியர் பிரபாவதி மீது நடத்தப்பட்ட விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழக அரசின் பொது சுகாதாரத்துறை இயக்குநருக்கு தற்போது உத்தரவிட்டிருக்கிறாரு. மேலும் உரிய நேரத்துல சிகிச்சை கிடைக்காம பாதிக்கப்பட்ட புகார்தாரருக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீட்டு தொகையை 4 வாரங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு பரிந்துரையும் செய்யப்பட்டிருக்குது. மேலும் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல 24 மணி நேரமும் மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியில் இருக்கணும். அதே மாதிரி கூடுதலாக மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்டவர்கள் நியமிக்கணும் அப்படின்னு பரிந்துரை வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கர்ப்பிணிகள் மருத்துவமனைக்கு செல்வதற்கு 24 மணி நேரமும் ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில இருக்கணும். அதே மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல 24 மணி நேரம் போதுமான அளவுக்கு மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட மருத்துவமனை பணியாளர்கள் உள்ளார்களா அப்படிங்கிறது அவ்வப்போது ஆய்வுக் கூட்டங்களை நடத்தணும் அப்படின்னு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குநருக்கு தற்போது இவர் உத்தரவிட்டிருக்கிறார். மோகன்ராஜ், உங்கள் தெளிவான விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.